சங்கமித்த தேரரின் சமய சாஸ்திரங்கள் அடங்கிய நூலின் முதல் பிரதி ஜனாதிபதியிடம் இன்று அலரி மாளிகையில் வைத்து கையளிக்கப்பட்டது. 2556வது சம்புதத்துவ வருடத்தை முன்னிட்டு சங்கமித்த தேரரின் சமய சாஸ்திரங்கள் அடங்கிய நூல் சங்கமித்த அமைப்பினால் எழுதப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையின் விகாராதிபதி கலபோடு ஞானேஸ்வர தேரர் மற்றும் 1000 பிக்குணிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். நான்கு மாவட்டங்களில் விடுக்கப்பட்டிருந்த அனர்த்த எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் மழை பெய்வதால் அனர்த்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை பதுளையில் பலத்த மழை காரணமாக 150 குடும்பங்களுக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டுகிறது. பதுளை பிரதேச செயலாளர் பிரிவின் 8 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமையினால் சுமார் 200 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை பதுளை ஜூனானந்தகம குடாஓயாவில் அள்ளுண்டு சென்று காணாமற் போன ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் நேற்றிரவு 7:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. ஜூனானந்தகம பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமையினால் 11 பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் உறவினர்களின் வீடுகளிலும் நலன்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிக்கின்றார். அத்துடன் ஓட்டமாவடி, செங்கலடி, கிரான், வாழைச்சேனை, காத்தான்குடி, வவுணத்தீவு, களுவாஞ்சிக்குடி, வெல்லாவளி, ஏறாவூர், ஆரையம்பதி, மண்முனை வடக்கு உள்ளிட்ட பிரதேச செயலாளர் பிரிவின் 248 கிராம உத்தியோகத்தர் பிரிவின் 78,936 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமையால் ஏறாவூர் நகர பகுதியில் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மிச் நகர், மீராக்கணி போன்ற பகுதிகளை மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் நேரில் சென்று பார்வையிட்டார். அத்துடன் ஏறாவூர் நகர பிரதேச செயலக பிரிவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினை கட்டுப்படுத்தவும் வெள்ளம் வடிந்தோடக்கூடிய நடவடிக்கைகளை விரைவாக எடுக்குமாறும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை அடைமழையினால் அம்பாறை மாவட்டத்தின் தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீந்தவூர், ஒலுவில், அட்டாளைச்சேனை, அக்கரைப்பற்று, ஆலையடிவம்பு, தம்பிரிவில், கல்முனை, பாண்டிருப்பு, மருதமுனை, நீலாவணை ஆகிய பகுதிகளில் உள்ள தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பாண்டிருப்பு மேட்டுவட்டை கிராமத்தில் உள்ள குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் கல்முனை கடற்கரையை அண்டிய பிரதேசங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. கல்முனை ஜாகிரா கல்லூரியின் பல வகுப்பறைகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதுள்ளதாக பாடசாலை நிர்வாகத்தினர் குறிப்பிடுகின்றனர். இதனால் பாடசாலை மாணவர்களின் வருகை குறைவடைந்து செல்வதை அவதானிக்க முடிவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.